அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் விளாக் BA2 சேனலோடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ காலில் போலீஸ் அதிகாரிகள் மாதிரி யாராவது கால் பண்ணுறாங்களா? கடைசியில் உண்மையான போலீஸ் அதிகாரிக்கே கால் பண்ணின ஒரு நபர். இது சம்மந்தமான வீடியோ ஒன்று இருக்குது. ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியமான தகவல். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I am Sri Lankan. I am Sri Lankan. I am Sri Lankan. I am Sri Lankan. My name Mohammed Faisal. Original Muslim. La ilaha illallah Muhammad Rasulullah. Malum Salman inta maafi Muslim ta harami malum inta same inta harami inta support Israel American inta Muslim இந்த முஸ்லீம் ஹராமி கம் நஃபராத் அல்ஹின் மௌத் பலஸ்தீன் இந்த மாலும் மாஃபி மாலும் கம் நஃபராத் மௌத் அல்ஹின் இந்த மாஃபி முஸ்லீம். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை வம்படியாக இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் சோசியல் மீடியா வீரர்கள். நீங்கள் செய்கிற இந்த செயல்களால் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி தொழிலாளர்கள். நீங்கள் ஒருவேளை இந்த அரபு நாட்டில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அவங்க நினச்சா எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த நாட்டிலிருந்து உங்களை சவுதி அரேபியாவுடைய சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த முடியும். உடனடியாக உங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வேலைகளை பார்க்காதீங்க. அதே போல தான் இப்போ நீங்கள் இலங்கையர், ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு அதுக்கு எத்தா கௌரவமாக இருக்கலாம். ஆனால் அந்த நாட்டவரான மற்ற தொழிலாளர்கள் இந்த நாட்டில் வேலை பார்க்குறாங்க. நாட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடன்பட்டு எப்படியாவது முன்னேறிடலாம் வாழ்க்கையில் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகள், இந்த அரபு நாடுகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். சவுதி அரேபியாவில் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பணிப்பெண்கள், ஓட்டுநர்கள் வீடுகளில் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாமல். போதாததுக்கு இந்த காரணமாவது கிடைச்சிச்சின்னா இந்த நபருடைய விசுவாசிகள், முகமது பின் சல்மான் அவருடைய விசுவாசிகள் கடைசியில் உங்களை மிகவும் மோசமான முறையில் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப் அப்படின்ற ஒரு படம் வெளியாகி இந்தியர்களை எவ்வளவு பாடாப்படுத்துச்சின்னு. எத்தனை ரோட்டில் போன இந்தியர்களை பிடிச்சி வச்சு சும்மாவே வண்டியில் ஏற்றி வச்சு அடித்தானுங்கன்னு. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நாட்டையும் சொல்லி, நாட்டோட பேரையும் சொல்லி, தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்க இழுத்து கொண்டு வரும்போது கடைசியில் இந்த நாட்டை சார்ந்த அனைவருமே பாதிக்கப்படுவோம். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சாதாரணமான ஒரு தொழிலாளராக இந்த நாடுகளில் வேலை பார்த்துட்டு தன்னுடைய குடும்பங்களுக்காக, தங்களுடைய எதிர்காலத்துக்காக சம்பாதிக்க வந்த அப்பாவி தொழிலாளர்களையும் சேர்த்து நீங்கள் பிரச்சனைகள் இழுத்து வர்றீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக பிரச்சனை இருக்கா? உங்களோட பேரை சொல்லி நீங்கள் பேசிக்கோங்க. நீங்கள் நாட்டுடைய பேரை சொல்லி சொல்லும்போது உங்களை சார்ந்த மற்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை சமூக ஊடகங்களில் செய்யாதீங்க. அதே போல் நீங்கள் விளையாட்டுக்காகவோ அல்லது வீரத்துக்காகவோ செய்கிற செயல் கடைசியில் எங்களையும் பாதிக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் ஒரு நாளாவது நீங்கள் சாதாரண ஒரு அரபு நாட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது உங்களுடைய ஃபோட்டோவை அவங்க இமிக்ரேஷனில் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கடைசியில் உங்களுடைய சோழியும் முடிஞ்சது. அதால் தயவு செய்து வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பாரதூரம் என்ன, அதால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நல்லா சிந்திச்சு பார்த்து அதுக்கு பிறகு வார்த்தைகளை விடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கடைசியில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்களையும் சாபக்கேட்டில் வீழ்த்தாதீங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. அடுத்ததாக இப்போ வரக்கூடிய வீடியோவை பாருங்கள்.
انت ما تسمع، احنا مالين عينك صحيح؟ على فكره مكالمتك دي كلها مسجله. مكالمتك دي كلها مسجله وهروح بها المخفر الحين. انا رايح الحين على المخفر ومكالمتك دي كلها ترى مسجله. انا مخفر ابوك، وان كان انا ما بقى ولد ابوي، ان كان ما اليوم سويت لك تذكار لك مكالمتك ترى كلها مسجله واوديها الحين على المخفر. خوفتني يا رجل. تعال المخفر رايح. اي راح على المخفر. انا مخفر رايح. لحظه وانت حتشوف. انا مخفر رايح. اي لحظه. يلا روح. اقف يا ابن الكلب، هي كرامتك الحين. انا رايح على المخفر، رايح على المخفر وهناك في المخفر كلمني. والله جبت الكلام لنفسك اليوم. راح المخفر عند الضابط. يلا كان من ولد ابوي اليوم، ما هي كرامتك وكرامه المخفر معك يا ابن الكلب. ولا لا؟ اقف مكانك. لا رايح على المخفر. உண்மையான போலீஸ் அதிகாரிகளிடமே சிலர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நல்லா பல்ப் வாங்குறாங்க. போலியான போலீஸ் அதிகாரிகள். இதில் முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கும் ஒரு 2-3 கேஸ் வந்திருக்குது. என்னென்னு பார்த்தா போலீஸால் கால் பண்ணாங்க, கார்டை கேட்டாங்க, என்னுடைய ஐடி கார்டை கேட்டாங்க. என்னுடைய ஐடி கார்டை கொடுத்துட்டேன், என்கிட்ட பேங்க் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்து பேங்க் கார்டு நம்பர்லாம் கொடுத்துருக்காரு, ஓடிபி வரும்போது உஷாராகி தப்பிச்சிட்டாரு. தயவு செய்து ரொம்ப கவனம். போலியான போலீஸ் அதிகாரிகள் தான் உங்களுக்கு கால் பண்ணுறது. ஒரிஜினல் போலீஸ் அதிகாரிகள் எப்போவுமே உங்களுக்கு வீடியோ கால் பண்ண மாட்டாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, 130 தினார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரி ஓடிபியை கொடுத்து இழந்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர் ரீசெண்டாக ஒரு ஓட்டுநர்கிட்ட, இப்போ ஓட்டுநர்கள் என்றாலே அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கார்டு இருக்கும், பெட்ரோல் போடுறதுக்காக, ஜெமியாவில் பொருட்கள் வாங்குறதுக்காக கார்டு ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கார்டுகளில் பாஸ்வேர்டு மற்ற எல்லா நம்பரையும் எடுத்துக்கொண்டால் 10 தினார் மேனிக்கு அல்லது 20 தினார் மேனிக்கு ஓடிபி இல்லாமல் பணம் எடுக்க முடியும். சாதாரணமாக இந்த கார்டுலேருந்து ஒரு 20 தினார் போனாலும், ஏன்னா ஆஃப்டர் ஆல் 10 தினாரோ 5 தினாரோ போனாலும் கூட அதோடைய பொறுப்பு நீங்கள் தான். அந்த கார்டிலேருந்து போகக்கூடிய பணத்துக்கான பொறுப்பு யாருடையது? உங்களுடையது. உங்கள் சம்பளத்தில் தான் கஃபீல் வந்து வெட்ட போகிறாங்க. அதனால் இந்த கார்டு யூஸ் பண்ணுறவங்க, குவைத்தி கார்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சொந்த கார்டாக இருக்கலாம், பேங்க் கார்டு யூஸ் பண்ணுறவங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கார்டு இலக்கத்தையோ அல்லது உங்களுக்கு ஓடிபி மூலம் வரக்கூடிய மெசேஜ் பாஸ்வேர்டையோ தயவு செய்து யாருக்கும் பகிராதீங்க, யாருக்குமே கொடுக்காதீங்க. இதுவரைக்கும் பலரும் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தன்னுடைய சம்பளத்தை இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய சிவில் ஐடி டேட்டா பேஸை நீங்கள் கொடுக்கும்போது அதை வச்சு அவங்க வேறு ஏதாவது ஒரு உங்களுடைய அத்தாரிஃபிகேஷனை கேட்ச் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ணிவிட்டு, பேங்க் கார்டுக்கோ அல்லது லோனுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றுக்கு பொருள் வாங்குறதுக்கோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டையோ அல்லது உங்களுடைய பத்தாக்கா மதனியா டீட்டெயில்ஸையோ அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. மற்ற எல்லாம் ஓகே, பத்தாக்கா அப்டேட் பண்ணினா அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகிரும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் உங்களுடைய சிவில் ஐடி அவங்களுக்கு காட்டினாலோ கொடுத்தாலோ அதில் உள்ள டீட்டெயில்ஸுகளை கொடுக்கும்போதோ ஒருவேளை அந்த டிரான்சாக்ஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணி அவங்களுடைய அட்ரஸுக்கு இல்லை அவங்க டைரெக்டாக போயோ கலெக்ட் பண்ணி கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது பொருட்களை. கடைசியில் யார் மாட்ட போகிறது? நீங்கள் தான். மற்றபடி நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கும் போகலை, எந்த லொக்கேஷனுக்குள்ளேயுமே போகலை, எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் அத்தாரிட்டிஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் தான் பேங்க் கார்டு உபயோகிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். உங்களை எப்படியுமே டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கடையிலையோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்துக்காக ஆன்லைன்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணினீங்கன்னா போதும், எனக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2-3 கோலாவது வரும். ஏன்னா நம்மள்ட்ட ஒரு 2-3 கார்டு இருக்குது, 2-3 அக்கௌண்ட்டில் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதால, இந்த குவைத்தி வீட்டு கணக்கு வழக்குகளை பார்க்குறதால, லிங்கில் காசு எடுக்கிறதால, அடிக்கடி டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதால ஆன்லைனில் ஏதாவது ஒன்றில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்படியுமே 1-2-3 கோல் எப்படியுமே வந்துடும். பேங்க் கார்டு பற்றி விசாரிக்கணும், கார்டு உங்களுடைய லாஸ்ட் ஆகிருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உங்கள் பேலன்ஸ் வந்து லோ ஆகிருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உங்களோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. கணக்கே எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பேங்க்குரிய ஹாட்லைனுக்கு கால் பண்ணி டைரெக்டாகவே விசாரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொய்யான நபர்கள்ட்ட உங்களுடைய பணங்களை ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாக்களை தவறான வழிகளில் பயன்படுத்த தயவு செஞ்சு நிறுத்துங்க.